வணக்கம் எல்லாருக்கும். நம்ம சேனலில் இன்றைக்கி கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நம்ம வீடோட ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி, ஒரு ஆத்தென்டிக் ஃபிஷ் கறியாக இது இருக்கும். நல்ல அரோமாவோட ஹெல்த்தியும் சூப்பர் டேஸ்டியுமாக இருக்கும். இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இதில் வந்து நம்ம ஆயில் ஒரு சொட்டு கூட இதில் சேர்த்துருக்க மாட்டோம். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபிஷ் கறியாக இது இருக்கும். ஒருக்கா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ இது. ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் தெரியப்படுத்துங்க, நாங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஃபிஷ் தான் நாங்கள் இன்றைக்கி எடுத்திருக்கோம். இது கோவாஞ்சின்னு சொல்லுவோம். இது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம இந்த ஃபிஷ் கறிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இதான். ஃபர்ஸ்ட் நம்ம இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம நல்லா பவுடர் பண்ணிக்கணும். பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா கோகோனட், அப்புறமா ஒரு ஸ்பூனுக்கு ஜீரா போடணும். ஜீரா போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து மஞ்சள் தூள் போடணும். மஞ்சள் தூள் போட்டதுக்கு அப்புறமா பெப்பர், அதுக்கப்புறமா ஸ்மால் ஆனியன் காட்டியிருக்க அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் பண்ணணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அது வந்தப்புறமா நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிட்டு, நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷில் அதை ஆட் பண்ணிக்கிட்டு, அதுக்கு மேலே நமக்கு தேவையான அளவு தண்ணி, எவ்வளோ உங்களுக்கு கிரேவியாக வேணுமோ அவ்வளோ தண்ணியாக ஊற்றிட்டு, அதில் நம்ம லெமன் சைஸ் புளி ஆல்ரெடி நம்ம வந்து ஊற வச்சுருப்போம். அதை நம்ம புளிப்புக்கு ஏற்ற மாதிரி அதில் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் 2 க்ரீன் சில்லி, டொமேட்டோவை நம்ம தின்னா அந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதுவே கொஞ்சம் புளிப்பான டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சால்ட் ஆட் பண்ணிக்கணும் தேவையான அளவு. அதுக்கப்புறமா நம்ம வந்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கணும். கறி லீவ்ஸ் வந்து நம்ம லாஸ்ட்டாக இறக்கும்போது கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் நாங்கள் ஃபஸ்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ இது வந்து எவ்வளோ வற்றி வரணும்னா, நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு அந்த அளவு கரெக்டாக தெரியும். அந்த அளவுக்கு வற்றி வர்றது வரைக்கும் நம்ம இதை வந்து கொதிக்க விடணும். வற்றி வந்ததுக்கப்புறமா எடுத்துடணும். ஸோ இன்றைக்கான எங்கள் வீட்டு லன்ச் வந்து ரைஸ், பீட்ரூட் பொரியல், நம்ம இப்போ வச்ச மீன் குழம்பு, அதுக்கப்புறமா ஃபிஷ் ஃப்ரை, அப்புறமா மார்னிங் வந்து வச்ச உள்ளி தீயல், ஸ்மால் ஆனியன் போட்டு தீயல், அப்புறமா இது வந்து மத்தி மீனோட ஒரு வெரைட்டி ஆஃப் கறி, கோகனட் எதுவும் போடாமல் நாங்கள் பண்ணுவோம். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.